PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்க, லைக் போடுங்க. இதுபோல் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதனா தேவைப்படுச்சுன்னா கமாண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் நாங்கள் வருங்காலத்தில் போடுவோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் மட்டும்தான் எங்களை என்கரேஜ் பண்ணும். நிறைய லைக்ஸ் வந்தால் தான் நிறைய வீடியோஸ் நாங்கள் போட முடியும். அடிக்கடி வீடியோஸ் போடணுன்னா லைக்ஸ் ரொம்ப எங்களுக்கு வெல்கம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம PHP ஸ்டார்ம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த PHP ஸ்டார்மில் லைவாக எப்படி நம்ம கோடிங்லாம் வியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங் பண்ணணும். மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மை கம்ப்யூட்டரில் C டிரைவுக்குள்ளார வேம்ப்னு ஒரு சர்வர் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணோம், லோக்கல் சர்வர். இந்த சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் இப்படி ஒரு ஃபோல்டருக்கு உங்களுக்கு C டிரைவில் இருக்கும், வேம்ப் 64 அப்படின்னு. இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் wwwன்னு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்குள்ளார நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதாவது உங்களோட PHP ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். உங்களோட PHP ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இல்லைன்னா உங்களோட PHP ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. PHP ஸ்டார்மில் ஃபைல் நியூ ப்ராஜெக்டில் இப்போ இங்கே காட்டுது பார்த்தீங்களா, இந்த டைரக்டரியை தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த டைரக்டரியை செட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், C டிரைவுக்குள்ளார வேம்ப் 64குள்ளார wwwன்ற இடத்த நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துடணும். அது ஆல்ரெடி நான் இங்கே செட் பண்ணிட்டேன். www இங்கே வந்துச்சு பாருங்கள், ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன். சரி, இந்த இடத்துல நான் இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், PHP1 அப்படின்னு. நீங்கள் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அப்படி டேரக்டரின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு டேரக்டரியை க்ரியேட் பண்ணிக்க முடியும். நாங்கள் இந்த டுட்டோரியலுக்கு ஏற்ற எல்லா ஃபைல்ஸையும் இந்த PHP1 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார போட போகிறேன். அதனால் PHP1 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது இங்கே இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூன்னு கொடுங்க. இங்கே PHP ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கான்ஃபிக்னு டைப் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இங்கே எப்பயுமே PHP ஃபைல் .phpன்னு கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். HTML எப்பயுமே .htmlன்னு தான் சேவ் பண்ணணும். இப்போ இந்த ஃபைலை நம்ம .phpன்னு சேவ் பண்ணோம்னா தேவையில்லை. ஏன்னா இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் PHPன்னு இங்கே இருக்குது. இந்த PHPன்னு இருக்கிறதுனால தானாகவே .phpன்னு சேவ் ஆகிடும். நான் ஓகே கொடுத்துட்றேன். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் PHP அப்படின்ற ஓப்பனிங் டேக் எனக்கு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போது ஒரு ஸ்பேஸ் விட்டு PHP info அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுத்துட்டு கோலன் வைக்கிறேன். கோலன் வச்சுட்டு இதை சேவ் பண்ணிக்கிறோம். இதை சேவ் பண்ணியாச்சு. பாருங்கள், சேவ் ஆகிடுச்சு. இப்போது இதை நான் சர்வரில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. இது PHPயோட மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதில் தான் சில செட்டிங்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த PHP வெர்ஷன் இங்கே தெரியும். நான் யூஸ் பண்ணுற PHP வெர்ஷன் 7.2.10 இங்கே தெரியுது. இதில் கோர் அப்படின்ற செக்ஷனுக்கு வாங்க. இந்த கோர் செக்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எரர்ஸ் அப்படின்ற இடத்துல ஆன் அப்படின்னு இருக்குது. ஒருவேளை டிஸ்பிளே எரர்ஸ் இங்கே ஆஃப்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம கோடு எழுதும் போது எரர் காட்டாது. எந்த லைனில் என்ன எரர் வருது எதுவுமே காட்டாது. சரி, அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். சரி, அப்புறம் எரர் ரிப்போர்ட்டிங்னு இருக்கு இல்லையா, அது எப்பயுமே 32767 அப்படின்ற வேல்யூலே இருக்கணும். சரி, இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர்லாம் கரெக்டாக காட்டும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இந்த லைவ் சர்வர் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபைல் மெனுவில் போய்ட்டு செட்டிங்ஸ்குள்ளார போங்க. செட்டிங்ஸ்குள்ளார இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் இங்கே சர்வர் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ப்ளஸ் குறி அழுத்திட்டு இன் பிளேஸ் அப்படின்னு கொடுங்க. இன் பிளேஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், http://localhost அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே மேப்பிங் அப்படின்ற இடத்துல வாங்க. மேப்பிங்ன்ற இடத்துல லோக்கல் பாத் அந்த பாத்தை இங்கே கொடுக்கணும். இங்கே PHPன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளார நான் எல்லாத்தையும் பண்ணுறதுனால PHP1 அப்படின்ற ஃபோல்டர் இங்கே www.குள்ளார நானே க்ரியேட் பண்ணுது. இந்த ஃபோல்டர் மட்டும் நீங்கள் வேணும்னா வேறு எதனா ஃபோல்டர் கொடுக்கலாம். அந்த ஃபோல்டரோட பாத் தான் இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க.
அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் PHP அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு நன்னுன்னு இருக்கும், இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபோல்டரை செட் பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்துங்க, இந்த பார்த்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. ram64/bin/php /php 7.2.10 /php.exe அப்படின்ற இந்த பாத் செட் ஆகிருக்கணும். இதை அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் ப்ரிவ்யூ காட்டப்படும். சரி, ஓகே. அடுத்ததாக PHP பற்றி சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். நான் இந்த காண்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இதை ஓப்பன் பண்ணுறேன். PHP ஒரு எம்பாடட் கோடிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பாடட் அப்படின்னா இதை HTML கூட சேர்த்து பயன்படுத்த முடியும். பாருங்கள், இது HTML கோடிங்கில் PHPயும் சேர்ந்து எழுதப்பட்டிருக்கு இந்த ஃபைலு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து PHP. இங்கே பார்த்தீங்கன்னா HTML தொடங்குது உங்களுக்கு. HTML டாக்டைப் டேகு, இது HTML மெயின் டேகு, இது HTML ஹெட் டேக். இங்கே H1 டேக் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த H1 டேக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PHP இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் HTML பேராகிராஃப் டேகு ஆட் பண்ணியிருக்கோம் இருக்குங்களா. இந்த பேராகிராஃப் டேக்கில் வார்னிங் மெசேஜ்லாம் இருக்குது. ப்ளீஸ் ஃபிக்ஸ் த ஐட்டம்ஸ் இண்டிகேட்டட் அப்படின்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் டேகு இருக்குது, இங்கே ஒரு பேராகிராஃப் டேகு இருக்குது. சரி, இதுக்கு இடையில நம்மளுக்கு PHP டேகு இருக்குது. அதனால தான் நம்ம PHP கற்றுக்கும் போது HTML உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் HTML தெரிஞ்சுக்கிட்டு தான் PHPயை கற்றுக்க முடியும். HTMLக்கு உண்டான லிங்க்கை நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். HTML கற்றுக்கிட்டு அப்புறம் PHPயை கற்றுக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இருக்கும். இப்போது இதை ப்ரீவியூ பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த காண்டாக்ட் ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த பேராகிராஃப் டேக் எதுவுமே இங்கே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷனில் மறைஞ்சிருக்கு. இப்போது எதுவுமே ஃபில் பண்ணாமல் நான் சென்டுன்னு கொடுக்குறேன். இப்போ அந்த பேராகிராஃப் டேக்லாம் தெரியுது பாருங்கள். ப்ளீஸ் ஃபிக்ஸ் த ஐட்டம்ஸ் இண்டிகேட்டட், ப்ளீஸ் என்டர் யுவர் நேம், ப்ளீஸ் என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் காட்டுது. சரி, ஓகே. அடுத்ததாக இந்த PHP பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெஸ் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஷின் மார்க், அப்புறம் PHPன்னு டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸாக ஃபஸ்ட்டு கொஷின் மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். இது லெஸ் தென் சிம்பிள், இது கிரேட்டர் தென் சிம்பிள். இதுக்குள்ளார தான் நம்ம எழுதணும். ஆனால் PHP மட்டும் பயன்படுத்தும் போது க்ளோசிங் டேக் கூட தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம அப்படி தான் போட்டிருந்தோம். ஒவ்வொரு லைன் முடிவிலும் கண்டிப்பாக கோலன் போடணும்.